அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடுகளை உலகரை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் திருத்தந்தையின் புதிய திருமடல் வெளியீடு, 3ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கான அழைப்பு, சிட்னியில் பிரமிக்க வைக்கும் கண்காட்சி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆயுத குறைப்பை வலியுறுத்தி திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் திருமடலை வத்திக்கானில் வெளியிட்டுள்ளார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் திருமடலை ரோமை தலைமை செயலகத்தின் மூத்த உறுப்பினர்களுடன் இணைந்து வத்திக்கானில் வெளியிட்டார். அவரை அங்கு வரவேற்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. அவருடன் கர்தினால்களும் இறையியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய இரு துறைகளையும் சேர்ந்த வல்லுநர்களும் உடன் இருந்தனர். சில குறிப்பிட்ட இராணுவ நோக்கங்களுக்காக தனது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மறுத்ததால் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் முரண்பட்ட ஆந்த்ரோபிக் நிறுவனத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் ஓலா அவர்களும் இவர்களில் இடம்பெற்றிருந்தார். அவர் வருகை தந்தமைக்காக திருத்தந்தை அவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவின் இந்த காலகட்டத்தில் மனித குலத்திற்கான வழியை கண்டறிய ஒன்றாக பயணிக்கவும், செவிமடுக்கவும், பேசவும் நீங்கள் விடுத்த அழைப்பை திரு அவையின் பெயரால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நமக்கிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் செவிமடுக்க முடிகிறது என்பது நம்பிக்கையின் எத்துணை மாபெரும் அடையாளம். இந்த திருமடலை எழுதுவதற்கு தன்னை தூண்டிய காரணங்களை வெளிப்படையாக விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதனை திருத்தந்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். திறமையான மனித கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் பெருகி வரும் தன்னாட்சி ஆயுத அமைப்புகள் குறித்த மிகவும் கவலையளிக்கக்கூடிய செய்திகளை நான் கேட்கிறேன். பாரபட்சம் மற்றும் அநீதியால் கரைப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை தடுக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் எனப்படும் நெறிமுறைகள் குறித்த சிக்கலான தகவல்களையும் நான் கேள்விப்படுகிறேன். அணு ஆயுதங்கள் குறித்த திரு அவையின் நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்த திருத்தந்தை அவர்கள் ஆயுத குறைப்பிற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை வலியுறுத்தினார். இந்த முயற்சியை அமைதிக்கான சேவையாகவும் மனித மாண்பிற்கான சேவையாகவும் அவர் விவரித்தார். அத்தோடு ஆயுதங்களை குறைப்பது மட்டுமே போதாது, நாம் அமைதியை கட்டமைக்கவும் வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தலையும் அவர் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளியிட்ட மாண்புமிகு மனிதநேயம் என பொருள்படும் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டஸ் திருமடல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 13ஆம் லியோவின் வரலாற்று சிறப்புமிக்க ரேரும் நோவாரும் திருமடல் வெளியாகி 135 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் திருமடலை மே 15ஆம் நாளன்று கையெழுத்திட்டார். மேக்னிஃபிகா ஹியூமனிட்டஸ் எனப்படும் இந்த திருமடல் திரு அவையின் சமூக போதனைகளின் அடிப்படையில் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை பகுப்பாய்வு செய்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த லத்தீன் தலைப்பு மகத்தான மனிதகுலம் என்று பொருள்படும். இதன் செய்தி மிகவும் எளிமையானது. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களை இயந்திரங்கள் எவ்வளவுதான் புத்திசாலியாக மாறினாலும் ஒருபோதும் அவற்றால் ஈடு செய்ய முடியாது என்பதுதான் அது. இந்த தலைப்பின் பின்னணியில் ஒரு ஆழமான இறையியல் பொருளும் உள்ளது. நாம் அனைவருக்குள்ளும் கடவுள் குடிக்கொண்டிருப்பதால் மனித குலம் மகத்தானது. மனிதர்கள் எவ்வளவு உற்பத்தி திறன் கொண்டவர்கள் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு முன்னேறியவர்கள் என்பதை வைத்து அல்ல, மாறாக அவர்களின் மாண்பிற்காகவே அவர்கள் மதிப்பிடப்பட வேண்டும் என திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்துகிறார். மேலும் புனித கன்னி மரியாவுடனும் இதற்கு ஒரு தொடர்பு உள்ளது. தாழ்ச்சி மற்றும் எளிமையை குறிக்கும் அன்னை மரியாவின் ஜபமான மேக்னிஃபிகாத் பாடலை குறிப்பிட்டே திருத்தந்தை அவர்கள் இந்த ஆவணத்தை நிறைவு செய்கிறார். மனித குலத்தின் மேன்மை தொழில்நுட்ப நெறிமுறைகளால் அளவிடப்படக்கூடாது என்றும், மாறாக நலிவடைந்த மக்களின் மாண்பை தொழில்நுட்பம் எவ்வாறு பாதுகாக்கிறது என்பதை கொண்டே அளவிடப்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த திருமடல் முதலில் அறிவிக்கப்பட்ட போது செயற்கை நுண்ணறிவுக்கு அது அளிக்கும் பதில்கள் மீதே அதிக கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் திருத்தந்தை லியோ அவர்களின் செய்தி அதை தாண்டியும் ஆழமாக சென்று மனிதர்களின் உள்ளார்ந்த மதிப்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த திருமடலில் மக்கள் டிஜிட்டல்
உலகிற்குள் மூழ்கிவிடும் அபாயம் குறித்து திருத்தந்தை அவர்கள் எச்சரிக்கையை எழுப்புகிறார். குறிப்பாக டிரான்ஸ்ஹியூமனிசம் எனப்படும் மீவு மனிதத்துவம் அல்லது மனித மேம்பாட்டு இயக்கம் மற்றும் போஸ்ட் ஹியூமனிசம் எனப்படும் மனிதனுக்கு பிந்தைய நிலை ஆகிய 2 கருத்துக்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த சிக்கலின் ஆணிவேர் ஒரு தொழில்நுட்ப ஆதிக்க மனநிலையே என திருத்தந்தை அவர்கள் விளக்குகிறார். இது சில நபர்களை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மதிப்பிடும் அபாயத்தை கொண்டுள்ளது. ஆனால் எந்த ஒரு இயந்திரமும் ஒருபோதும் கொண்டிருக்க முடியாத மாண்பால் மனிதன் நிரப்பப்பட்டுள்ளான். இந்த திருமடலை சுற்றியுள்ள மிகப்பெரிய விவாத பொருள்களில் ஒன்று ஏஐ நிறுவனமான ஆந்த்ரோபிக் உடனான வத்திக்கானின் ஒத்துழைப்பாகும். அதன் இணை நிறுவனர்களுள் ஒருவரான கிறிஸ்டோபர் ஓலா அவர்கள் இந்த திருமடல் வெளியீட்டின் போது திருத்தந்தை 14ஆம் லியோவுடன் இணைந்து தோன்றினார். இது அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட ஒரு சாத்தியமான செய்தியாகவே பலரால் பார்க்கப்பட்டது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் தனது ஏஐ கருவிகளை இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்த அனுமதிக்க மறுத்ததை தொடர்ந்து கூட்டாட்சி முகமைகள் அந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை ட்ரம்ப் நிர்வாகம் தடை செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சிலிகான் வேலி தொடர்ந்து ஏஐ வளர்ச்சியின் வேகத்தை தூண்டி வருகிறது. இது திருமடல் முழுவதும் திருத்தந்தை லியோ அவர்கள் கோடிட்டு காட்டும் அறநெறி எல்லைகளுக்கு முரணாகவே அமைந்துள்ளது. தொழில்நுட்பத்தால் உந்தப்படும் ஒரு புதிய வகை பனிப்போர் உருவாகும் அபாயம் குறித்தும் எச்சரிக்கும் திருத்தந்தை அவர்கள் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை களைகின்ற அமைதிக்கான தனது அழைப்பையும் மீண்டும் வலியுறுத்துகிறார். தொழில் புரட்சியின் மையத்தில் மனிதனை வைத்து 19ஆம் நூற்றாண்டை ரேரும் நோவாரும் எவ்வாறு மாற்றியமைத்ததோ அதே போன்று டிஜிட்டல் தொழில்நுட்ப யுகத்தில் மேக்னிஃபிகா ஹியூமனிட்டஸ் திருமடலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மூலதனம் மனித உழைப்புக்கு சேவையாற்ற வேண்டும் என்று 13ஆம் லியோ வாதிட்டார். அல்காரிதம்ஸ் எனப்படும் நெறிமுறைகள் எப்போதும் மனிதனுக்கு சேவையாற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஏஐ யுகத்திற்காக இந்த செய்தியை 14ஆம் லியோ அவர்கள் புதுப்பித்துள்ளார். இந்த 2 திருமடல்களும் அவற்றின் மையத்தில் எந்த ஒரு பொருளாதார அமைப்போ அல்லது தொழில்நுட்ப புரட்சியோ கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனித மாண்பிற்கு ஒருபோதும் மேலானதாக இருக்க முடியாது என்ற ஒரே செய்தியை பகிர்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது. ரோமை பாந்தியன் கட்டடத்தில் தூய ஆவியானவரின் வருகையை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற பெந்தகோஸ்து பெருவிழா கொண்டாட்டத்தின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ரோமையில் ஒரு நாள் வாழ கற்பனை செய்து பார்த்தால் அதற்கான பயணத்தை தொடங்க வேண்டிய முதல் இடங்களில் பாந்தியன் கட்டடமும் ஒன்றாகும். இது ரோமையில் மிக பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் ஒரு பழங்கால நினைவு சின்னமாகும். ஆரம்பத்தில் ரோமையர்கள் தங்கள் புறவின தெய்வங்களை வழிபட்ட இடமாக இது திகழ்ந்தது. பேரரசர் அகஸ்டஸ் காலத்தில் அக்ரிப்பாவின் கோவிலாக இருந்த இது பின்பு ஒரு கத்தோலிக்க ஆலயமாக மாறியது. இன்று இது புனித மரியா மற்றும் மறைசாட்சிகளின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. பாந்தியனை மற்ற கட்டடங்களிலிருந்து தனித்து நிற்கச் செய்யும் ஒரு சிறப்பம்சம் உள்ளதென்றால் அது அதன் பிரம்மாண்டமான திறந்தவெளி மேற்கூரை குவிமாடமே ஆகும். இதன் அழகு தாண்டி இது ஒரு வரலாற்று மர்மமாக நவீன பொறியியலுக்கு ஒரு மாபெரும் சவாலாகவும் இன்றும் தொடர்கிறது. 140 அடிக்கும் மேற்பட்ட உயரம் கொண்ட இந்த குவிமாடம் மிகச் சரியான கோள வடிவில் அமைந்துள்ளது. அதன் உச்சியில் ஒக்யூலஸ் எனப்படும் ஒரு பெரிய திறப்பு உள்ளது. இதன் வழியாக சூரிய ஒளியும் மழையும் மேலும் ரோஜா இதழ்களும் உள்ளே வருகின்றன. இங்கு பூமழை பொழிவது ஏன் எப்படி என்பதற்கு இதன் பின்னணியை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெந்தகோஸ்தே ஞாயிறன்றும் திருத்தூதர்கள் மீது தூய ஆவியானவர் அக்கினி வடிவில் இறங்கி வந்த நாளை நினைவு கூறும் வகையில் பாந்தியனின் சுமார் 30 அடி அகலமுள்ள இந்த ஒக்யூலஸ் சிறப்பு தூய ஆவியானவரின் வருகையை குறிக்கும் ஒரு அடையாள நுழைவாயிலாக மாறுகிறது. பாந்தியனுக்குள் இந்த விவிலிய நிகழ்வு ரோஜா இதழ்களின் மழையாக பொழியப்பட்டு பிரதிபலிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கட்டடம் முழுவதையும் அழகுடன் நிரப்பி சுற்றுலா பயணிகளையும் திருப்பயணிகளையும் ஒரு சேர மெய்சிலிர்க்க வைக்கிறது. திருத்துதர் பணிகள் நூலில் தூய ஆவியானவரின் வருகை நெருப்பு நாக்குகள் வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நெருப்போடு தொடர்புடைய இந்த பூமழை பொழியும் மரபை நிறைவேற்ற ரோமையின் தீயணைப்பு வீரர்களை விடச் சிறந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. பேரரசர் ஹேட்ரியன் அவர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் மையப்பகுதியில் ரோஜா இதழ்களை நேராக மழையாக பொழியும் பொறுப்பை இந்த தீயணைப்பு வீரர்களை மேற்கொள்கின்றனர். பண்டைய ரோமை பொறியியல், கத்தோலிக்க வழிபாட்டு முறை மற்றும் அதன் அடையாளங்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் காட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் பாந்தியனின் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா கொண்டாட்டம் உலக புகழ் பெற்றதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு திருத்தந்தை அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் எதிர்பார்ப்புகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
பிரான்ஸ் நாடு ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக எந்த ஒரு திருத்தந்தையையும் அதிகாரப்பூர்வமாக தன் நாட்டிற்குள் ஏற்கவில்லை. 18 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த நிலையை மாற்றி தனது 5வது வெளிநாட்டு திருத்தூது பயணமாக அந்நாட்டிற்கு செல்ல உள்ளார். அவர் செப்டம்பர் 25 முதல் 28 வரை அங்கு பயணம் மேற்கொள்வார். உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 வெவ்வேறு தருணங்களில் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவை எதுவும் அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணமாக கருதப்படவில்லை. மாறாக அவை குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கான குறுகிய பயணங்களாகவே அமைந்தன. 2014ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய அவையை பார்வையிட ஸ்ட்ராஸ்பர்க் நகருக்கும், 2023ஆம் ஆண்டில் மத்திய தரைக்கடல் கூட்டங்களில் பங்கேற்க மாசேய் நகருக்கும், 2024ஆம் ஆண்டில் மக்களின் பக்தி முயற்சிகள் குறித்த மாநாட்டில் பங்கேற்க கோர்சிகா தீவுக்கும் அவர் சென்றார். கோர்சிகா பயணமே அவரது இறுதி பயணமாக அமைந்தது. பிரான்ஸ் நாட்டு ஆயர்கள் திருத்தந்தை லியோ அவர்களை அந்நாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். அதேபோன்று அந்நாட்டின் தலைவரும் அழைப்பு விடுத்தார். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்களை முதல் முறையாக நேரில் சந்திப்பதற்காக ஏப்ரல் 10 அன்று வத்திகான் சென்றிருந்தார். அப்போது அவர் திருத்தந்தை அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்தார். யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனரும் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதிகாரப்பூர்வமான பயண திட்டம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்திற்கும் புகழ்பெற்ற லூர்து அன்னை திருத்தலத்திற்கும் திருத்தந்தை அவர்கள் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் பிரான்ஸ் நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணம் மேற்கொண்டவர் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆவார். புனித பெர்னதத் அவர்களுக்கு அன்னை மரியா காட்சியளித்த 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2008ஆம் ஆண்டில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார். அப்போது 2019ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தால் கடுமையாக சேதமடைந்த பாரிஸின் மாபெரும் அடையாளங்களுள் ஒன்றான நாட்ரோடாம் பேராலயத்தில் பிரான்ஸ் நாட்டு இளைஞர்களுடன் இணைந்து அவர் மேற்கொண்ட இரவு நேர ஜெப வழிபாடு மிகவும் ஆற்றல் வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக அமைந்தது. மேலும் புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் பலமுறை அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். ஈஃபில் கோபுரம் பின்னணியில் இருக்க செயின் நதியில் அவர் படகில் பயணித்த காட்சியை இங்கே காணலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு இது போன்ற நெகிழ்ச்சியான மறக்க முடியாத தருணங்களை நிச்சயமாக வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1994ஆம் ஆண்டு ரோமையின் அர்கோலி புனித மரியா பேராலயத்திலிருந்து மர்மமான முறையில் திருடப்பட்ட பம்பினெல்லோ திருக்குழந்தை சுரூபம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். In 1994, Rome's most important baby vanished. இதுதான் ஆராச்சேலி புனித மரியா பேராலயம். 1994ஆம் ஆண்டில் ரோமையின் மிக முக்கியமான குழந்தை ஒன்று இந்த ஆலயத்திலிருந்துதான் எந்த சுவடமின்றி மாயமாய் மறைந்தது. அந்த குழந்தையால் நோயாளிகளை குணப்படுத்தவும், குடும்பங்களை பாதுகாக்கவும், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்யவும் முடியும் என்று மக்கள் கூறினர். பம்பினெல்லோ என்று அழைக்கப்படும் இந்த சிறிய மரத்தாலான சுரூபம் பல நூற்றாண்டுகளாக அற்புத வல்லமைகளை கொண்டிருப்பதாக ரோமை மக்கள் நம்பினர். இது கெத்செமனி தோட்டத்திலிருந்து, அதாவது கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஜெபித்த அதே இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒலிவ மரத்தினால் செதுக்கப்பட்ட சுரூபமாகும். ரோமையில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் இந்த பம்பினெல்லோ அவர்களின் படுக்கைக்கு அருகே நம்பிக்கையோடு கொண்டு செல்லப்படுவது வழக்கமாக இருந்தது. பிறகு அது மாயமானது, அதாவது திருடப்பட்டது. விலையுயர்ந்த நகைகள் மற்றும் தங்கத்தாலான நேர்ச்சை பொருட்களுடன் அது திருடப்பட்டது. அதன் பின் அதை ஒருபோதும் பார்க்க முடியவில்லை. இன்று நாம் இங்கே காண்பது அதன் ஒரு பிரதி மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு அது இப்போதும் அதே அளவு முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது. உண்மையான சுரூபம் எங்கு சென்றது என்பது இன்று வரை யாருக்கும் உண்மையாக தெரியாது. ஆயினும் காணாமல் போன அந்த குழந்தையின் கதை ஆராச்சேலி புனித மரியா பேராலயத்தின் மர்மங்களில் ஒரு அத்தியாயம் மட்டுமே. aka the altar of heaven, and construction for the church began in the இது ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த மலை ஜுனோ மொனைட்டாவின் கோவிலாக இருந்தது. இங்குதான் பேரரசர் அகஸ்டஸ் ஒரு பெண் குழந்தையை கையில் ஏந்தியபடி வானில் தோன்றுவதை கண்டார். ஒரு குறி சொல்லும் பெண் அந்த காட்சியை காட்டி இதுவே இறைமகனின் பீடம் என்று அறிவித்தார். அந்த இறைவாக்கிலிருந்தே ஆராச்சேலி அல்லது விண்ணகத்தின் பீடம் என்ற பெயர் உருவானது. மேலும் அதே இடத்திலேயே இந்த ஆலயத்திற்கான கட்டுமான பணிகளும் தொடங்கின. வரலாறு ஆலயத்தின் உள்ளே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. தரைப்பகுதி கல்லறைகள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ் மொசைக் வேலைப்பாடுகளால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டைய ரோமையின் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டதால் இங்குள்ள ஒவ்வொரு தூணும் வித்தியாசமாக இருக்கும். மேலும் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பின் போது நெப்போலியன் இந்த பேராலயத்தை குதிரைலாயமாக பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விரிசல்கள் இன்றும் தரையில் காணப்படுகின்றன. ஆனால் அதன் அனைத்து கலைகளும் வரலாறும் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு கதை மட்டுமே இன்றும் மற்ற அனைத்தையும் விட மேலோங்கி நிற்கிறது. அதுதான் காணாமல் போன பம்பினெல்லோ. எந்த விளக்கமுமின்றி அது மாயமானது. ஆயினும் ஏதோ ஒரு வகையில் அது இல்லாத அந்த அமைதிக்கு மத்தியிலும்
இந்த ஆலயம் இன்னும் அதன் வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பதை உணர முடிகிறது என்றால் அது மிகையாகாது. மனித வரம்பை கடக்கும் கொள்கையான டிரான்ஸ்ஹூமனிசம் மற்றும் கத்தோலிக்க உலக பார்வையின் தனித்துவம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு உயிரியல் அறநெறி பேராசிரியர் அருட்தந்தை மைக்கேல் பேகோட் அவர்கள் வழங்கும் விளக்கத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். ரெஜினா அப்போஸ்தலோரம் திருத்தந்தை பல்கலைக்கழகத்தின் உயிரியல் அறநெறி இணை பேராசிரியரான அருட்தந்தை மைக்கேல் பேகோட் அவர்கள் மெய்யியல், மீவு மனிதத்துவம் அல்லது மனித மேம்பாட்டு இயக்கம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு குறித்து செய்தி ஊடகங்களுக்கு விரிவாக விளக்கமளித்துள்ளார். மெய்யியலுக்கும் மனித வரம்பை கடக்கும் கொள்கையான மீவு மனிதத்துவத்திற்கும் இடையிலான தொடர்பு குறித்து பேசிய அவர், உயிரியல் அறநெறி பிரச்சினைகள் பெரும்பாலும் அடிப்படை மெய்யியல் மற்றும் மானுடவியல் கேள்விகளுக்கே தங்களை மீண்டும் அழைத்துச் செல்வதாக குறிப்பிட்டார். குறிப்பாக செயற்கை கருத்தரிப்பு மூலம் மேம்பட்ட அடுத்த தலைமுறையை உருவாக்குவது குறித்து பேசும்போது, தாங்கள் கையாள்வது நமது தலையீட்டிற்கு உட்பட்ட வெறும் உயிரியல் மூலப்பொருளையா அல்லது உள்ளார்ந்த மதிப்பை கொண்ட மனிதர்களையா என்ற கேள்வி தவிர்க்க முடியாமல் எழுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். Raw biological material subject to our interventions, or are these... மீவு மனிதத்துவத்தில் இல்லாத எந்த அம்சம் கிறிஸ்தவத்தில் உள்ளது என்பது குறித்து விளக்கிய அவர், மனிதர்கள் தங்கள் உடல்நலத்தை பேணுவதை தாண்டி மேலான ஒன்றிற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை கத்தோலிக்க பார்வையின் அழகு என்று தெரிவித்தார். விபத்து அல்லது நோயால் ஒருவரது உடல் ஆரோக்கியம் அவரை விட்டு விலகும் நிலையிலும் அவரால் மிகவும் ஆழமான மற்றும் பொருளுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்றும், அவ்வாழ்க்கையை கடவுளோடு ஒன்றித்திருக்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கான தயாரிப்பு என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். The Catholic worldview, shifting from maybe a more secular, philosophical, psychological... மீவு மனிதத்துவ கோட்பாடுகள் குறித்து குறிப்பிட்ட அவர், அமைப்பு ரீதியான மதங்களை கடுமையாக எதிர்க்கும் மத சார்பற்ற மீவு மனிதத்துவம் கூட பெரும்பாலும் யூத கிறிஸ்தவ சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக தெரிவித்தார். நோய், முதுமை, துன்பம் மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு தீர்வு காண கடவுள் மீதான நம்பிக்கையை விட சிறந்த தொழில்நுட்ப தீர்வே தேவை என அவர்கள் கருதுவதாகவும், இதன் மூலம் பாரம்பரிய மதங்கள் செய்ய தவறியதை செய்யும் ஒரு சிறந்த மாற்று முறையாக தங்களை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதாகவும் கூறி அருட்தந்தை பேகோட் அவர்கள் தனது விளக்கத்தை நிறைவு செய்தார். Get in an accident, whatever that may be. திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் அர்மேனிய திரு அவை தலைவர் 1ஆம் ஆறாம் ஆகியோருக்கு இடையே நடந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பின் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் திங்கட்கிழமை நிகழ்வுகளில் அர்மேனிய திரு அவையின் தலைவரான 1ஆம் ஆறாம் அவர்களுடனான சந்திப்பு திருத்தூது அரண்மனையில் நடைபெற்றது. ரோமைக்கும் அர்மேனிய திரு அவைக்கும் இடையிலான நீண்டகால உறவை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இரு தரப்பினரும் தங்களின் சகோதரத்துவ பிணைப்பை வலுப்படுத்த அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கத்தோலிக்கர்களுக்கும் கீழைக்கால ஆர்த்தடாக்ஸ் திரு அவைகளுக்கும் இடையிலான உரையாடல் தொடர வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். 1ஆம் ஆறாம் அவர்கள் அர்மேனிய கிறிஸ்தவத்தின் முக்கிய பிரிவுகளில் ஒன்றான சிலிசியாவின் அர்மேனிய திரு அவையின் தலைவராவார். இதன் தலைமையகம் லெபனான் நாட்டின் அந்தேலியாஸ் நகரில் அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நடந்த அர்மேனிய இனப்படுகொலைக்கு பிறகு கணிசமான அர்மேனிய சமூகம் இங்கு வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதம் மேற்கொண்ட தனது முதல் திருத்தூது பயணத்தின் போது இந்த பகுதியை பற்றி நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை திருத்தந்தை அவர்கள் பெற்றிருந்தார். கேதுரு மரங்களின் தேசம் லெபனான் என அழைக்கப்படும் அந்நாட்டை பாதித்துள்ள தற்போதைய போர் மற்றும் மோதல்கள் இச்சந்திப்பின் மற்றொரு முக்கிய விவாத பொருளாக அமைந்தது. பின்னர் திருத்தூது அரண்மனையில் உள்ள 8ஆம் அர்பன் சிற்றாலயத்தில் நடைபெற்ற கூட்டு ஜெபத்துடன் இச்சந்திப்பு நிறைவடைந்தது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் யுகத்தின் சவால்களை எதிர்கொள்ள 3ஆம் வத்திக்கான் சங்கம் கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லெபனானின் அர்மேனிய திரு அவையின் தலைவரான 1ஆம் ஆறாம் அவர்கள் 3ஆம் வத்திக்கான் சங்கம் கூட்டப்பட வேண்டும் என்று வத்திக்கானுக்கு விடுத்துள்ள தனது அழைப்பை புதுப்பித்துள்ளார். ரோமையில் பத்திரிகையாளர்களுடன் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதை ஒப்புக்கொண்டார். கடந்த காலங்களில் பலமுறை இந்த அழைப்பை தான் முன்வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். முந்தைய 3 திருத்தந்தையர்களிடமும் நான் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளேன். அந்த திருத்தந்தையர்கள் யாருமே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் வாதங்களை, கவலைகளை பகிர்ந்து கொண்டனர் அல்லது வெளிப்படுத்தினர். உதாரணமாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முடிவுகள் இன்னும் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்று அவர்கள் கூறினர்.
They said that இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முடிவுகளை திரு அவைக்குள் முழுமையாக ஒருங்கிணைக்கும் பணிகளை ரோமை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் பொறுமை அவசியம் என்பதை அர்மேனிய குலமுதுவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதே வேளையில் 1965 ஆண்டில் முந்தைய சங்கம் நிறைவடைந்த பிறகு ஏற்பட்டுள்ள தீவிரமான மாற்றங்களை கையாள ஒரு புதிய சங்கம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். I'm not the one. கத்தோலிக்க திரு அவைக்காக பேசுபவன் நான் அல்ல. ஆனால் என் கருத்தின்படி நாம் ஒரு மாறுபட்ட உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரு அவையின் பணி, கிறிஸ்துவ விழுமியங்கள், நமது திரு அவையின் நம்பகத்தன்மை ஆகியவற்றை உண்மையிலேயே கேள்விக்குள்ளாக்கும் பல சிக்கல்கள், சவால்கள் மற்றும் போக்குகள் இன்று உள்ளன. Tendencies that really இன்றைய மிகப்பெரிய சவால்கள் டிஜிட்டல் யுகத்தின் பிறப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சியோடு தொடர்புடையவை. இது மனித வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது. இது வாக்குறுதிகளையும் அபாயங்களையும் ஒருங்கே வழங்குவதோடு மேலை மற்றும் கீழே நாடுகளைச் சேர்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் கவலையடையச் செய்யும் கேள்விகளை எழுப்புகிறது என்று அவர் கூறினார். even you see today, if இன்று ஒருவேளை மூன்றாம் வத்திக்கான் சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டால் அனைத்து திரு அவைகளும் ஏதோ ஒரு வகையில் அதில் பங்கேற்கும். ஏனென்றால் உலகமயமாக்கப்பட்ட இந்த உலகில் உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை அல்ல என்று இனியும் நாம் சொல்ல முடியாது. problem is not my problem. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 21ஆம் நூற்றாண்டின் பிரச்சனைகள் திரு அவையில் ஒன்றிப்பை கோருகின்றன. 451ஆம் ஆண்டில் நடந்த கால்சேடன் சங்கத்திற்கு பிறகு பிளவுபட்ட ரோமை மற்றும் அர்மேனிய திரு அவைகளுக்கு இடையிலும் கூட இந்த ஒன்றிப்பு தேவைப்படுகிறது. மேலும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கான ஒரு பொதுவான நாளை கண்டறிவது மற்றும் மத்திய கிழக்கில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளிட்ட திருத்தந்தை லியோ மற்றும் பிற வத்திக்கான் அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்ட கூடுதல் தலைப்புகளையும் குலமுதுவர் 6 அவர்கள் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஏழ்மையான பகுதிகளில் கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி வரும் கத்தோலிக்க விரிவாக்க சபை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சமீபத்தில் அமெரிக்காவின் சிகாகோ நகரை மையமாக கொண்டு செயல்படும் கத்தோலிக்க விரிவாக்க சபை உறுப்பினர்களை வத்திக்கானில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடினார். இந்த சபையின் தலைவரான அருள்பணி ஜாக்வால் அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்கள் பயின்ற அதே சிகாகோ பங்கிலிருந்தும் பள்ளிகளிலிருந்தும் வந்தவர் ஆவார். சபையின் நோக்கம் எளிமையானது ஆனால் ஆழமானது என அவர் விவரித்தார். அதாவது அமெரிக்காவின் மிகவும் ஏழ்மையான பகுதிகளில் செழிப்பான கத்தோலிக்க சமூகங்களை உருவாக்குவதே அதுவாகும். மேலும் இதை அவர்கள் 1 நூற்றாண்டுக்கும் மேலாக செய்து வருகின்றனர். அமெரிக்க நாடு பிரான்சிஸ் கிளமெண்ட் கெல்லி என்ற மிகவும் சுறுசுறுப்பான குருவால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா ஒரு மறைப்பணி நாடாக இருப்பதை நிறுத்திய அதே காலகட்டத்தில் அவர் கனடாவிலிருந்து ஒரு மறைப்பணியாளராக அமெரிக்காவிற்கு வந்தார். அந்த நாட்களுக்கு முன்பாக நம்பிக்கை விரிவாக சபை அமெரிக்காவிற்கு ஆதரவளித்து வந்தது. 1905 திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் வந்து நீங்கள் இனி தனிச்சையாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் அப்போது அமெரிக்காவில் மிகவும் ஏழ்மையான பகுதிகள் பல இருந்தன. 1910ஆம் ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் இந்த சபைக்கு திருஅவை சட்டப்படியான தகுதியை வழங்கினார். இதன் காரணமாக இந்த சபை அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு திருத்தந்தையருடனும் நேரடி தொடர்பை பேணி வருகிறது. திரு அவையில் உள்ள திருத்தந்தைக்குரிய சபைகளில் நாங்களும் ஒன்று. எனவே திருத்தந்தையோடு நெருக்கமாக இருப்பது எப்போதுமே முக்கியமானது. அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் எப்போதும் உருவாக்கி வந்திருக்கிறோம். ஆனால் திருத்தந்தை லியோ அமெரிக்க அனுபவத்தின் இந்த நேரடி விழிப்புணர்வை வெளிப்படையாகவே கொண்டு வருகிறார். எங்கள் கவனம் அமெரிக்காவிலும் அதன் பிராந்தியங்களிலும் இருப்பதால் அவர் எங்களை நன்கு அறிவார் என்பது எங்களுக்கு தெரியும். நான் உங்களை புரிந்து கொள்கிறேன். உங்களது பணி என்னவென்று எனக்கு தெரியும். நாங்கள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று அவரது சொந்த குரலிலும் ஆளுமையிலும் கேட்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகும். கத்தோலிக்க விரிவாக்க சபையுடனான சந்திப்பின் போது அந்த அமைப்பின் அடிப்படையான கிறிஸ்தவ தன்மையையும் அதன் பணி இன்றும் ஏன் அவசியமாக உள்ளது என்பதையும் திருத்தந்தை லியோ அவர்கள் வெளிப்படுத்தினார். தொடக்க கால திரு அவையின் கிறிஸ்தவர்கள் தூயாவியின் கொடையால் இயேசு கிறிஸ்து பரப்பிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள எந்த ஆர்வத்தால் உந்தப்பட்டார்களோ அதே ஆர்வம்தான் 120 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் நிறுவனர் அருட்தந்தை பிரான்சிஸ் கிளமெண்ட் கெல்லிக்கும் உத்வேகம் அளித்தது. இந்த மறைப்பணி ஆர்வம் இன்றும் தேவைப்படுகிறது. எனவே அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள ஏழ்மையான கத்தோலிக்க சமூகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சிகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன்.
உதாரணமாக 2017ஆம் ஆண்டில் அமெரிக்க பிராந்தியமான புயர்த்தோ ரிகோ சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு அங்குள்ள 600 கத்தோலிக்க ஆலயங்கள் மற்றும் 25 பள்ளிகளை மறுசீரமைப்பதில் இச்சபையின் பெரும் பகுதி கவனம் செலுத்துகிறது. இது சிறிய பணி அல்ல, ஆனால் ஏழைகளுக்கும் தேவையிலுள்ளோருக்கும் சேவையாற்றி வரும் 120 ஆண்டு கால அனுபவத்தால் கத்தோலிக்க விரிவாக்க சபை தனது இலக்கில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது என்றால் அது மிகையாகாது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் மைக்கேல் ஏஞ்சலோவின் படைப்புகளையும் மீட்பின் வரலாற்றையும் கண்முன் நிறுத்தி பிரமிக்க வைக்கும் கண்காட்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சிட்னி நகரின் மையப்பகுதியில் பேராலயம் மற்றும் வானளாவிய கட்டிடங்களுக்கு அருகில் புகழ்பெற்ற சிஸ்டைன் சிற்றாலயத்தை மறு உருவாக்கம் செய்யும் ஒரு பிரமிக்க வைக்கும் கண்காட்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கனசதுர வடிவ அமைப்பிற்குள் மைக்கேல் ஏஞ்சலோவின் படைப்புகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் அனுபவம் மீட்பின் வரலாற்றை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. வத்திக்கான் படங்களை பயன்படுத்தி உலகளவில் உருவாக்கப்பட்டுள்ள இது போன்ற முதல் கண்காட்சி இதுதான். எனவே இந்த திட்டத்தை நாங்கள் எவ்வாறு அணுகப் போகிறோம் என்பது குறித்த ஒரு உண்மையான பொறுப்புணர்வு எங்களிடம் இருந்தது. இதற்கு நாங்கள் முழுமையான நியாயம் கற்பிக்கிறோம் என்பதை உறுதி செய்ய விரும்பினோம். சிற்றாலயத்தின் வரலாற்று, கலை மற்றும் மத ரீதியான கண்ணோட்டத்தை வழங்கும் ஒரு அறிமுக பாதையுடன் தொடங்கும் இந்த கண்காட்சி உண்மையான ஆலயத்தின் சரிபாதி அளவிலான ஒரு பிரதியை வழங்குகிறது. அந்த அறையில் சிற்றாலயத்தை அலங்கரிக்கும் ஓவியங்கள் ஒளிரவிடப்படுகின்றன. இது வெறும் கண்களுக்கு தெரியாத நுண்ணிய விவரங்களையும் வெளிப்படுத்தி அவற்றின் உண்மையான பொருளை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. பார்வையாளர்கள் இதிலிருந்து உத்வேகம் பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்கள் இதை அனுபவித்து வெளியேறும்போது தாங்கள் புதிதாக ஏதோ ஒன்றை உணர்ந்திருப்பதாகவும், மைக்கேல் ஏஞ்சலோவின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், வியக்கப்பட்டிருப்பதாகவும் உணர்வார்கள் என்று நம்புகிறேன். சிஸ்டைன் சிற்றாலயத்தின் பிரம்மாண்டத்தைக் கண்டு அவர்கள் மூச்சடைக்கும் அளவிலான அந்த வியப்பையும் நம்பிக்கையையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். ரெவலேஷன்ஸ், அதாவது வெளிப்பாடுகள் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கண்காட்சி வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் ஒத்துழைப்புடன் சிட்னி உயர் மறைமாவட்டம் மேற்கொண்ட 3 ஆண்டுகளுக்கும் மேலான உழைப்பின் விளைவாகும். இது ஒரு சக்தி வாய்ந்த நற்செய்தி அறிவிப்பு முயற்சியாகும். 2028ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள சர்வதேச நற்கருணை மாநாட்டை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக பேராயர் அந்தோனி ஃபிஷர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிட்னியில் இது அமைக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு கலைக்கூடம் மட்டுமல்ல, மாறாக இது உங்கள் வாழ்க்கையின் மற்றும் கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதன் ஒரு உருவப்படமாகும். இந்த அனுபவத்தை பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இங்கு வரவழைக்க நான் விரும்புகிறேன். மேலும் பார்வையாளர்களை தன்னுள் ஈர்க்கும் இந்த கண்காட்சி சிட்னியோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. இதன் அடுத்த இலக்காக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டல்லாஸ் கத்தோலிக்க மறை மாவட்டத்தில் அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.